இந்தியாவில் தான் ஏதோ ஒரு ஸ்டேட்டு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அருமையான சம்பவம்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை வன்புணர்வு பண்ணிட்டான், ரேப் பண்ணிட்டான். அவனை ஒரு கொஞ்ச நாளில், ஒரு 15 நாள் 20 நாள்லேயே வந்து ஜாமீனில் வெளியில் விடுறாங்க. இந்த வெளியில் விட்டவனை, அவன் அந்த அக்யூஸ்ட் இருக்கான் இல்லையா, அவனை அந்த பொண்ணு, எந்த பொண்ணை இவன் ரேப் பண்ணானோ அந்த பொண்ணு அவனை கொலை பண்ணிட்டான். போடு, கத்தி எடுத்துகிட்டு போய் போடு, ஒரே போடு, வெட்டி கொன்னுட்டான். அவள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். அவள் கேட்டது என்ன தெரியுமா? அவன் என்ன ரேப் பண்ணான், என்னை கேட்காம நீ எப்படிடா ரிலீஸ் பண்ண, நீ எப்படி அவனுக்கு ஜாமீன் கொடுத்த? இதை வந்து கோர்ட்டை பார்த்து அந்த பொண்ணு கேட்குறான். சரியான கேள்வி தானே? இந்த கேள்வியை அந்த பொண்ணு கேட்டதுக்கு பதிலாக அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கலான்னா, அவளுடைய பழைய செருப்பு, ஏதாவது பிஞ்ச செருப்பு எடுத்து சாணியில் தொட்டு அந்த ஜாமீனில் வெளியில் விட்டான் இல்லையா, ஜாமீன் கொடுத்தான் இல்லையா, அவனை செருப்பாலேயே அந்த கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு அந்த சாணியாக கரைச்சி அவன் மேலே ஊற்றி அந்த பிஞ்ச செருப்பால் சாணியாக தொட்டு அடி அடி நடித்து அவனை அங்கேயே தூக்கில் போட்டிருக்கணும், தொங்க விட்டுருக்கணும். கரெக்டு தானே? அந்த பொண்ணுடைய கேள்வி சரி தானே? அவன் எனக்கு குற்றம் பண்ணியிருக்கான், நான் பாதிப்பு அடைஞ்சிருக்கேன், நீ எப்படி அவனை வந்து வெளியில் விடலாம், எப்படி அவனுக்கு விடுதலை பண்ணலாம்? நீ இந்த மாதிரி தான் நிறைய ரேப் கேஸு, அதுவும் குழந்தைங்களை வன்புணர்வு பண்ணுறான் இல்லையா, அவனுங்களுக்கு எல்லாம் ஃபோக்ஸோவில் அரெஸ்ட்டுன்னு போட்டுட்டு கொஞ்ச நாளில் விடுதலை, அதாவது ஜாமீன். எதுக்கு, ஏன் அப்படின்னு ஒரு மன ரீதியாக, ஒரு மனோதத்துவ ரீதியாக, அப்படி ஒரு சைக்காலஜிக்கலாக அப்படி பார்த்தா கூட எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இதை அந்த ஜாமீன் கொடுக்குறாங்க இல்லையா, அவன் அந்த ஜாமீன் வந்து சந்தோஷமாக கொடுக்குறான். ஏன்னா இந்த மாதிரி வன்புணர்வு பண்ணுறது இதெல்லாம் வந்து அவன் ரசிக்கிறான், அவனுடைய மனசில் இருக்குது. ஆனால் அவனுடைய இமேஜ், அந்த பப்ளிக்கில் இருக்கிற இமேஜ் கெட்டு போகக்கூடாது. அதனால் இன்னொருத்தவன் செய்கிறான்னா அவனை இவன் என்கரேஜ் பண்ணுற விதமாக அவனுக்கு வந்து விடுதலை, ஜாமீன் இப்படி கொடுக்குறான். இதுதான் சைக்காலஜிக்கலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சட்டத்தில் இதுக்கெலாம் இடம் இல்லை. சட்டத்தில் தவறுன்னா அது கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஆனால் அதை மீறி ஜாமீன், பெயில் கொடுக்குறாங்க.